ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்காக பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் செய்யலான்னு இருந்தேன். பட் அப்பா வந்து சாதம் வேணும்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, சாதத்துக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ஒரே குழம்பா வச்சிடலான்னு சொல்லிட்டு தக்காளி முட்டை குருமா தான் செய்ய போகிறேன். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபேவரட், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டையும் ஆட் பண்ணுவோம். அதுவும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தொட்டுக்கலாம். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து அடிக்கடி செய்வீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி குருமா வந்து ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து தக்காளி குழம்புலாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் இதுக்கு அந்த அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் அரைச்சி தான் ஊற்றும், தக்காளியும் அரைச்சி தான் ஊற்றும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு செய்யறதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது. ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். யாருக்கெல்லாம் அம்மா சமையல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.